பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைமிங் இருக்குது. லாக் அவுட் லாகின் டைம்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ போயிட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க, காலைல போவாங்க. ஒரு 10 மணிக்கு போல் என்ட்ரு ஆவாங்க. 10 மணிக்கு என்ட்ரு ஆகிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு 11:30 12 மணி போல், கிட்டத்தட்ட 11:30 மணி இந்த டைமில் டீ குடிக்க போவாங்க. ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்துப்பாங்க. அடுத்து ஓகேவா, ஒரு 12:30 1 மணி போல் பசி எடுக்குது, சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 2 2:30 தான் வருவாங்க ரிட்டன்னு. ஓகே, அப்புறம் 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. அப்புறம் வந்து ஒரு காஃபி பிரேக் ஒன்று போவாங்க. ஓகே, அப்புறம் 3:30க்கு போனாங்கல்ல, 4 மணி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 6:30 இல்லை 7 o'clock எல்லாம் பேக் எடுத்து டக 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 டகன்னு அப்படியே பறப்பாங்க எல்லாம். ஓகேவா, இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஒர்க் லைஃப் மாடல் ஃபார் பீப்புள். கரெக்டா? கரெக்ட். இதானப்பா, இதில் என்ன ஒரு தப்பு இருக்குது? எல்லாம் கரெக்டாக தானே பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதை வந்து தப்புலாம் எதுவும் இல்லை. இப்போ 2 விஷயம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பீப்புள் ஸ்டார்ட் மானிட்டர் யூ. என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வந்து உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி மானிட்டர் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ டைமு லாகின் ஹவர்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு எம்ப்ளாயி அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தால் மட்டுமே கம்பெனி வந்து அவர் நல்ல ஒரு வேல்யூவான ஒரு பர்சன் அப்படின்னு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப்பு. ஓகே, ஒரு 4 பேருடைய க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, கல்ச்சர் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, உங்களோட டெஸ்க்கு சுத்தமாக வச்சுக்கிறது, லீவு போடுறதுக்கான பர்மிஷனை கரெக்டாக போட்டு எடுக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எடுத்தோடனே எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் நல்லா கரெக்டாக போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், லீவ் போடுவோம். ப்ரோ, உடம்பு செட்டாக லீவ் போட்டு தானே ப்ரோ ஆகணும், அப்படி தானே சொல்லுவீங்க. எஸ், நீங்கள் லீவ் போட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த லீவ் போகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்காக ஒரு கம்பெனி எவ்ரிடே ஓப்பன் ஆகுது. ஓகே, அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்குது. நம்ம இந்த கம்பெனி சைடில் இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வேலைக்கு ப்ரோ இப்போ நான் வேலைக்கு போகணும், இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன், இன்டர்வியூ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இன்டர்வியூ நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ஜாயின் பண்ணால் எனக்கு மாதம் மாதம் சம்பளம் கரெக்டாக வந்துடணுன்ட்டு தான் போகிறேன் நான். எஸ், கரெக்ட். உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வரணும், அதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோம். பட் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஜஸ்ட் திங்க் தட். ஓகே, உங்களுடைய டே டு டே லைஃப்பில், ஓகே, ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுன்றதுக்கான ஈஸி பாசிபிலிட்டிஸ் என்னென்ன? ஒரு ஈஸியாக ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியுமா? ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு மந்த்லி காஸ்ட் இருக்குது. 40,000 30,000 ஒரு மினிமலாக ஒரு வாடகை எடுத்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டார்ட் அப். ஓகேவா? அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு அட்மின்னு, அதில் ஒரு ஹெச்ஆர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறவங்க, அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5,00,000 ஆப்ரேஷன் காஸ்ட். சேல்ரி இன்க்ளூடிங் சேலரி அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது, ரெண்ட்டு கட்டுறது, வாடகை கட்டுறதுலேருந்து அப்புறமேட்டு இந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து கொண்டு எல்லாம் வந்துடுவாங்க. அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 5,00,000லேருந்து 6,00,000 காசு இல்லைன்னா ஒரு வியாபாரமே இல்லாமல் ஒரு 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 கம்பெனி ரன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது நீங்கள் எடுக்கிற ஒரு லீவு, நம்மளை பொறுத்தவரையும் அது சாதாரணமான ஒரு லீவ். என்னய்யா ஒரு நாள் லீவுக்கே இப்படி ஓவராக பண்ணுற அப்படின்னு நமக்கு யோசிப்போம். ஆனால் அது ஒரு நாள் லீவ் கிடையாது. அவனுடைய அவனுடைய தாட் ப்ராசஸோடைய அடுத்த கட்டத்துக்கான நகர்வு அது. ஒரு நாள் லீவ் போட்டால் என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ப்ரோ, அதுக்காக நான் லீவே போடாமல் இருக்க முடியுமா? லீவு போடுங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, உங்களுடைய பேண்ட்வித்தெல்லாம் இல்லாமல் எல்லாமே நல்லா முடிச்சிட்டேன்ப்பா ப்ரோ, முடிச்சிட்டேன் ப்ரோ, எல்லாமே சூப்பராக முடிச்சிட்டியா, வெரி குட், லீவ் எடுத்துக்கோ.
எல்லா கம்பெனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீ நல்ல ஒரு ஜென்யூனாக ஒரு பர்சனாக கரெக்டாக வேலைக்கு போயிட்டு உன் டைமில் உக்காந்தோமா 10 மணிக்கு உட்காந்து 12 மணி வரையும் 11 மணி வரையும் வேலையை பார்த்தோமா, அதாவது நைட் சொல்ல, ஃபஸ்ட் ஹாஃபே சொல்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 3.5 மணி நேரம் பொறுப்பாக உட்காந்து வேலை செஞ்சோமா, செகண்ட் ஹாஃப் ஒரு 3.5 மணி நேரம் பொறுப்பாக உட்காந்து வேலை செஞ்சோமா, இருக்கிற டைமில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டோமா, மற்றவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோமா, இப்படி நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளை வளர்த்துக்கணும். இதுதான் ஒரு கல்ச்சர் அடாப்ஷன். நான் வேலைக்கு போன உடனே எனக்கு வந்து லீவு கேட்குறதோ இல்லை பர்மிஷன் அதே மாதிரி டைமுக்கு போகிறது கிடையாது. ஈவன் எனக்குமே கஷ்டம்தான். என்னது 10 மணிக்கு வேலைக்கு வரணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது. என்னது 9 மணிக்கு வேலைக்கு வரணுமா, அதெல்லாம் எனக்கு முடியாது. ரூல் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகணுன்னா போய் தான் ஆகணும். ஏன்னா கம்பெனின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ரூல்ஸ்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டாங்க. ஈவன் எவ்ரி ஒன் ஷுட் பி ஃபாலோட் த சேம் திங். 9 மணிக்கு வேலைன்னா 9 மணிக்கு வந்துடணும். ஸ்டார்ட் டைம் இஸ் கரெக்ட். நீ கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன்னா போகிற டைமு நீ கரெக்டான டைம் போய்க்கோ, பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனால் வர்றதே வந்து 11 மணிக்கு வர்றது, போகிறது மட்டும் 6 மணிக்கு போகிறதுன்னா எப்படி இருக்கும் சொல்லி பாருங்க. இப்போ நான் எதுக்காக இந்த செஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மைண்ட் செட் ஷிஃப்ட்டுன்றது ஒன்று நடக்கணும் இங்கே. நீங்கள் எல்லாருமே யார் இங்கே நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க. யாரெல்லாம் ஏற்கனவே கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கீங்களோ மீ அப்படின்னு போடுங்க. இதுவரை நான் ஒரு கம்பெனியில் கூட வேலைக்கு போகாதவங்க நோ அப்படின்னு போடுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். வேலைக்கு போனவங்களாம் மீ. ஓகே. ஓகே, அஜித் குமார், மிருதுளா, 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூ டசன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் கம்பெனி ஸ்ட்ரக்சர். பட் ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்குள்ளே போயிருக்கீங்க. ஓகே. என்னப்பா, டைம்லாம் ரொம்ப லிபரலாக இருக்குமா இல்லை வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெஷர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கமெண்ட்லேயே போடுங்க. ஸ்ட்ரிக்ட்னா எஸ்ஸு, ஓகேவா? இல்லை ப்ரோ லிபரல்னா எல்லு. ஏன் அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நான் சொன்னது தான். ஓகே. இப்போது ஐடி கம்பெனியை பொறுத்த வரையும் பெரிய பெரிய ஐடி கம்பெனியாக இருந்ததுன்னா தே ஆர் வெரி லிபரல் இன் த டைமிங்ஸ். ஓகே. எனக்கு என்னப்பா, ப்ராஜெக்ட் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயினேரு, அவ்வளோதான். ஓகேங்களா? பட் ஆனால் ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் போடுற ஒவ்வொரு நாளோட உழைப்பு தான் அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையாக அமையும். நீங்கள் ஒரு நாள் போடாத, நீங்கள் ஒரு நாள் யோசிக்காத அந்த கம்பெனியோட க்ரோத்து ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டாலும் பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒரு நாள் லீவ் போட்டாலாம் கம்பெனியோடைய இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா டெட்லைன் மிஸ் ஆகும். ஒரு வெப்சைட்டை முடிச்சு கொடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த வாரத்தில் முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் போகாதனால அந்த வெப்சைட்டை டெவலப்பர் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருப்பார். கேட்டால் டிசைன் டீம் கிட்டேருந்து எனக்கு டிசைன் வரலன்னு சொல்லுவார். இது வந்து அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லிக்க மாட்டார், இல்லைப்பா. ஏன்னா சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னா வேலை இல்லாத வரையும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக உட்காந்துட்டுருப்பார். என்ன வேலை அடுத்து இருக்குது, அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கவே மாட்டார். அதான் சொல்ல வரேன். ஸோ வென் யூ வாண்ட் டு பிகேம் அ பக்கா டிசைனர், அரை பக்கா டெவலப்பர், அரை பக்கா ஐடி பர்சன், உங்களுடைய நேரத்தை அலோகேட் பண்ண கற்றுக்குங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஆஸ் எ எம்ப்ளாயி வி ஹாவ் டு அலோகேட் அவர் டைம் பீரியட். பக்கா சூப்பராக டைம் பீரியடை பிரிக்கணும். ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட் எந்த ப்ரியாரிட்டியில் ஒர்க் பண்ண போகிறோம், எந்த ப்ராஜெக்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம், இது டைமுக்கு யார் தேவைப்படுறாங்க, இந்த பேண்ட் வித்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, நம்மளுக்கு உதவி வேணுமா வேணாவா, இந்த 360 டிகிரிஸ்லேருந்து ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணணும், ஒரு கம்பெனிக்குள்ளே போகணும். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னா, ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டா போதும் லைஃப் செட்டில் ஆகிடும் ஜாலியாகிடும் அப்படின்லாம் இல்லை.
அங்கேயுமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். டைம் பீரியட் இருக்கும், டைமுக்கு டெட்லைன் இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். 8 மணி நேரம் 9 மணி நேரம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காண்ட ஒரு சூழ்நிலை வரும். இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் சம்பளம். இதெல்லாம் பண்ணாதான் காசு வரும். சரியா? இப்போ நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா இருந்திருப்போம். காலையில வந்து ஒரு டைம்ல எழுந்து, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு. But when you are becoming a software person or any kind of a designer or a ஆ டெவலப்பர் யூ ஹேவ் டு கீப் ஒன் திங் இன் மைண்ட். சரியா? என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமுக்கு எல்லாமே பண்ணணுன்ட்டு. ஆனா அது மட்டும் முடியவே முடியாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி டைமுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்க. பர்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. உங்க வேலையில ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். பொறுப்பு இருக்கணும். நம்ம டிசைன் இல்லையே, நம்ம டிசைன் இல்லையே அப்படி சொல்லிட்டு, யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்கிற மாரி பண்ணக்கூடாது. உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் போடணும். 1 ஹவர் ஒரு டிசைன் பண்ணாலும், தெளிவா, நிதானமா 2, 3 வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் மைண்ட் செட்டு. இதெல்லாம் வந்து யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஒரு டிசைனரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, ஹி டசன்ட் காம்ப்ரமைஸ். ஹி டஸ் நாட் காம்ப்ரமைஸ் ஹிம்செல்ஃப். எனக்கு இந்த டிசைன் பிடிக்கவே இல்லப்பா. இந்த டிமென்ட்டோட லோகோ பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? இந்த லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு மைண்ட்லாம் குழம்பி போச்சு. என்னடா இது கம்பெனி பேர் எப்படி வைக்கணும்? எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். மாச கணக்கில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா ஒர்க் பண்ணி வந்தது தான் இந்த லோகோ. இந்த இருக்கு பாருங்க. டிமென்ட்டோட லோகோ. ஸோ இந்த டிமென்ட்டோட லோகோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மீனிங் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இதோட மீனிங் என்ன தெரியுது சொல்லிட்டு. சாட்ல கூட போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏதாவது மீனிங் தெரியுதா உங்களுக்கு? ம். ஸோ, அ முகமது ஹேப்பி கஸ்டமர்ஸ், ஸ்மைலி ஓகே. 2 பீப்பிள் கனெக்டிங். வெரி குட். சாய் ஹரி. ஸோ பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பீப்பிள் கனெக்டிங்ன்றது தான். ஓகேங்களா? ஸோ அனதர் திங் வந்து ஸ்மைலி ஃபேஸ் தான். இது வந்து கண்ணு 2ம். ஸ்மைல் பண்ணுற மாரி ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட்டு. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, திஸ் இஸ் ஒன் பர்சன் அண்ட் திஸ் இஸ் ஒன் பர்சன். ஸோ திஸ் 2 பீப்பிள் ஆர் கனெக்டிங் ஃப்ரம் ஹியர் ஆக்சுவலி. அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் எல்லாரு கூடயும் கனெக்ட் பண்ணி யூ கேன் க்ரோ டுகெதர். வி கேன் க்ரோ டுகெதர் அந்த மாரி. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி நான் வந்து ஒரு ஆப்பாக தான் பில்ட் பண்ண ஆசைப்பட்ட பிராண்ட் இது. டிமென்டி டெக்னாலஜிஸ். பேசிக்கலி என்னென்னா, இண்டஸ்ட்ரிக்கும் நம்மளுக்கும் நிறைய கேப் இருக்குது. ஓகே, தட் இஸ் ட்ரூ. இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது ஒன்று இருக்குது. நான் இது எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் வேலைக்கு போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் படிச்சதெல்லாம் ஒண்ணு, வேலை பண்றதெல்லாம் ஒண்ணுன்ற மாரி. ஈவன் நான் கிராஃபிக் டிசைனே படிச்சிருந்தாலும், எனக்கு வந்து வேலையில வந்து கிராஃபிக் டிசைன் வேற. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ நம்ம என்னதான் படிக்கிறோமோ, அதோடய வேற டைமென்ஷன்ல தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. இப்ப நீங்க பார்த்த யுஐ, யுஎக்ஸ் டிசைன் அப்படியே அங்க வொர்க் பண்ணுவீங்களா? புக்ல படிச்சதெல்லாம் வந்துருமா? யுவர் கம்பெனி ஹேஸ் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ராஜெக்ட் உடைய வொர்க் பண்றதுக்குன்னு ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கும். அத அடாப்ட் பண்ணிட்டு தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. யூ டசன்ட் ஹேவ் எனிதிங் ஹியர் டு டூ. யூ ஹேவ் டு அப்சர்வ் தேர் நீடு அண்ட் கோலு அண்ட் யூ நீட் டு ஒர்க் ஆன் த ப்ராசஸ். தட்ஸ் இட். உங்க கம்பெனிய உங்க வச்சிருக்கிற ப்ராசஸையும் விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ண போறீங்க. திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. சொல்றது புரிஞ்சுது நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரம் யுவர் கம்பெனி. ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பான். நீ இப்போ எங்கள் டிசைன் திங்கிங் பார்த்தீங்க இல்லைங்களா? யாராருக்கெல்லாம் டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தெரியும்? டிசைன் திங்கிங் தெரிஞ்சவங்க மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தெரிஞ்சவங்க.
மீ. சொல்லுங்கப்பா. டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தெரிஞ்சவங்க யாரு? ஓகே. உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா டிசைன் திங்கிங் ப்ராசஸ்? ஸோ இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மாரி மாறும்ன்னு சொன்னா நம்புறீங்களா? ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட ஓன் ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புறீங்களா? ஓகே. அக்சென்ச்சருடைய டிசைன் திங்கிங் ப்ராசஸ் பார்க்குறீங்களா? அக்சென்ச்சருக்குன்னு சொல்லிட்டு ஓன் மெத்தடாலஜி இருக்கு. இப்ப நீங்க எப்படி டிசைன் திங்கிங் ப்ராசஸ் பயன்படுத்துறீங்களோ, அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. சொல்றது புரிஞ்சுதா? யாருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு? அக்சென்ச்சருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. தட் இஸ் வாட் they have adopt the basics from the industry, then they will start their own modernization on that. என்ன ப்ரோ சொல்றீங்க? டிசைன் திங்கிங் ப்ராசஸே மாத்திப்பாங்களா? உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குல்ல கேட்கறதுக்கு? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தே won't ஸ்டார்ட் ஃபாலோ த லேர்னிங் திங்ஸ். இது பாருங்க. இதான் அவங்களோட மெத்தடாலஜி. கீ ஃப்ரேம் ஒர்க் அண்ட் மெத்தடாலஜி இருக்கு இல்லைங்களா? இதான் அவங்க மெத்தடாலஜி. இருங்க இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். நீங்க போய் அவங்கள போயிட்டு, "நாங்க டிசைன் திங்கிங் பண்ண மாட்றீங்க" அப்படின்னு கேட்க முடியாது. நாங்க டிசைன் திங்கிங் ப்ராசஸ் தான் மாத்தி எங்களுக்கு இப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு. சொல்றது பாத்தீங்களா? இதோ இருக்கு பாருங்க. 5 ஐஸ் ஆஃப் இன்னோவேஷன் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? இந்த மாரி அக்சென்ச்சர்க்குன்னு சொல்லிட்டு ஓனாவே என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? ஓனா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க. இங்க பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்னது? இன்சைட் அண்ட் ஐடென்டிட்டி. நம்ம பண்ணது தான். ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரேமிங் யூசர் நீடு இதுதானே. அதுக்கு பேர் வந்து நம்ம என்னன்னு வச்சிருந்தோம்? எம்பத்தைஸ்ன்னு வச்சிருந்தோம். இங்க என்ன வச்சிருக்காங்க? இன்சைட்னு வச்சிருக்காங்க. 2வது ஐடியேஷன். ஓகேங்களா? நம்ம டிஃபைன் வச்சிருந்தோம். இவங்க என்ன பண்றாங்க? ஐடியேஷன் பண்றாங்க. 3வது இன்வென்ஷன், புரோட்டோடைப், டெவலப்பிங் எ புரோட்டோடைப், இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? கமர்ஷியலைசேஷன். அது எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் ஆகுறது. அதுக்கப்புறம் இம்பாக்ட், இன்சைட், வேல்யூ கிரியேஷன். ஸோ இங்க பாருங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் இன்க்ளூட் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட்டட் அண்ட் டெஸ்ட், டிசைன் திங்கிங் ஆர் ஐடியா ஜென்ரேஷன், ஸ்கிரீனிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், கமர்ஷியேஷன். ஓகேங்களா? இது இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது? இப்போ 5 இனோவேஷன் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்க யோசிப்பீங்க, என்னங்க டிசைன் திங்கிங் ப்ராசஸ்க்கு பதிலா ஏதோ 5 ஐஸ் வச்சு உட்காந்துருக்காங்க இவங்க அப்படி சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் த அடாப்ஷன்ஸ். ஓகே. ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் அவங்களுக்கு தேவையான மாரி அவங்களுடைய ப்ராடக்ட் பில்டிங் கேட்டகரிய, ப்ராடக்ட் பில்டிங் திங்ஸ வந்து மாத்தி வச்சுப்பாங்க. இதெல்லாம் நான் போய் அக்சென்ச்சர்ல நான் போய் கத்துக்கினது. நான் போய் தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம். எனக்கு வந்து அங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுது. ஓ! அப்படியா? நம்மளுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு கம்பெனியும் அப்போ அவங்களுக்கு தகுந்த மாரி அந்த பில்டிங் பண்ற ப்ராசஸ வந்து மாத்திப்பாங்க அப்படி சொல்ட்டு. இது யாருக்கெல்லாம் நியூவா இருக்கு கேட்கறதுக்கு.
அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸு, அதாவது என்னென்னா அக்சென்சர் சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது சரிங்களா. அந்த டீம் தான் நம்ம ஒர்க் பண்ணது. சொல்றது புரிஞ்சுதா? நான் ஒர்க் பண்ண டீம் பேர் என்னது? அக்சென்சர் சாங்கு. அது என்ன அக்சென்சர் சாங்கு? அக்சென்சர் ஸ்ட்ராங்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அக்சென்சருக்கு ஏதாவது சாங் விட்டுருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டுறாதீங்க. அக்சென்சர் சாங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட பேர். சொல்கிறது புரிஞ்சுதா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஜிட்டல் அக்சென்சரோட டிஜிட்டல் இன்ஜினியரிங் டீமை வந்து பேரை மாற்றிட்டாங்க. இதை பாருங்க, அக்சென்சர் சாங் இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெக் பவர்டு கிரியேட்டிவ் குரூப். ஓகேவா? இந்த குரூப்பில் தான் நானும் ஒரு ஒன் மெம்பர் நான் ஆக்சுவலி. ஓகே. ஸோ serving as a primary division of Accenture, it is specialized helping organization drive growth through customer relevance by merging creativity and technology and data. Okay, mission focus on the business of experience, helping clients design, build, and run digital experience meet ever changing customer demands. இது எப்போ நடந்ததுன்னா 2000 என்ன சொல்கிறது, இந்த இந்த சாங்குன்ற கம்பெனி, சாரி சாங்குன்ற டீமோடைய பேர் 2023 வச்சுட்டாங்க ஆக்சுவலி. ரெவென்யூ பண்ணியிருக்கு இது வரையும். ஓகேங்களா? என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் அண்ட் டிசைன். அப்போ நீங்களாம் எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க? அக்சென்சர் இப்போ நீங்கள் அக்சென்சர் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அப்போ அக்சென்சரோடைய டிசைன் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த டீமோட பேர் என்னென்னா அக்சென்சர் சாங்குன்னு பேர். இப்போ நீங்கள் வேலைக்கு போய் அக்சென்சரில் ஜாயின் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட் இன் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்சென்சர் சாங்கு. ஓகே. இதில் என்னென்னலாம் நடக்கும் பாருங்க, மார்க்கெட்டிங் அண்ட் காமர்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸ் பாருங்க இன்க்ளூடிங் யூஐ யூஎக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், மேஜர் ப்ரொடக்ஷன் எல்லாமே வரும் இதில். இப்போ ஏஐ இன்டெகிரேஷன் அது உள்ளே வந்துருச்சு. ஜென் ஏஐ ஃபோக்கஸ் ஆட்டோமேட் பண்ணி உள்ளேயும் வந்துருச்சு. ஸோ அக்சென்ச்சர் சாங் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் தி ப்ராடர் reinvention service business line as a part of wide organization restructuring, streamline design, transforming offering, client case studies and job opportunities. சொல்றது புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த குரூப்புக்கு பேர் அக்சென்ச்சரில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு பேர் என்ன சொன்னாங்க? அக்சென்ச்சர் சாங்குன்னு சொன்னாங்க சரிங்களா. இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிஸோடைய கிளைண்ட்ஸு. இதெல்லாம் கேஸ் ஸ்டடி. அக்சென்ச்சர் யாராருக்குலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதோ பாருங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? வோடாஃபோன் யூகேக்கு கோ டெவலப்டு அண்ட் ஏஐ பவர்ட் சாட்பாட் டிசைன்டு ஸ்பெஷலி ஃபார் ஜென் ஜி கஸ்டமர் டு மேக் மொபைல் சர்வீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் மோர் இன்டெக்டிவ் அண்ட் ரிலவெண்ட். ஜென்சி கேட்டகரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் வோடாஃபோன் யூகேக்கு. நெஸ்லே launched a global initiative to produce high quality AI generated product content and scale streamline marketing across multiple brands. அதுக்கப்புறம் கெட்ரோ ரெட் யூஎஸ் utilized gen AI to offer customer limitless bottle design and possibilities, merging personalized product creation with digital engagement. இதெல்லாம் வந்து இப்போ ஏஐ வச்சு பண்ணி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணது. இது வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் காமர்ஸ்க்காக. கிரியேட்டிவ், ஸோ இப்போ கிரியேட்டிவ்ஸ்னால் நம்ம விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாராருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அக்சென்ச்சர் சாங் விஎஃப்எக்ஸ் டீம் ஃபார்மலி மேக் விஷன் ப்ரொவைடட் என்விரான்மெண்ட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்கிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தி பெங்குயினுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. த லாஸ்ட் ஆஃப் அஸ், அதுக்கப்புறம் வந்து டியூன் ப்ரிப்போசி. ஓகேங்களா, ப்ரிப்போசி
அப்புறம் சிட்னி ஓப்பரா ஹவுஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சருக்குள்ளேயே இருக்கிற விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் அதுவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இப்போ அக்சென்ச்சருக்குள்ளன்ற சாங்குன்றது அந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சா? இதே போல வேற என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, எந்தெந்த கம்பெனில இருக்கு? அப்போ இன்ஃபோசிஸோடைய யுஎக்ஸ் ஸ்டுடியோவுக்கு பேர் என்ன? அப்போ அந்த ஒரு கம்பெனியும் என்ன ஃபாலோ பண்றாங்க? என்ன கோல் வச்சிருக்காங்க? இன்ஃபோசிஸ். அப்போ இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிங்களோட கோல் என்ன? ஒரு யுஎக்ஸ் ப்ராசஸ் என்ன பண்ணுது? அந்த யுஎக்ஸ வச்சு அவங்க என்ன பண்றாங்க? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க போய் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? நீங்க போய் படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க போய் பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே, இவங்க என்ன பண்றாங்க? ஓகே, மைக்ரோ அப்ளிகேஷன் ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. இது என்ன நடக்குது? அப்போ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்டடி சம்திங் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. அந்த கம்பெனியோடைய ப்ரொஃபைலு, அவங்களுடைய அந்த வெப்சைட் போர்ட்டல்ல போய் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, யூ ஆர் கோயிங் டூ வொர்க் லைக் தட். இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே, டிசைன் ஸ்டுடியோஸ் எங்கெங்கலாம் இருக்கு? அப்போ இன்ஃபோசிஸோட டிசைன் ஸ்டுடியோ பெங்களூர்ல இருக்குது. என்ன பண்றாங்க அங்க? அங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க போய் படிக்க ஆரம்பிச்சீங்க மட்டும் தான், ஓகே உங்களுக்கு வந்து என்ன புரிய ஆரம்பிக்கும், மார்க்கெட்ல எங்கெங்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன கெதர் பண்றது நம்போ. அப்போ மார்க்கெட்ல எத நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த மார்க்கெட் வந்து எத நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு? அப்போ நான் எதெல்லாம் படிக்கணும் நான் இங்க? சொல்றது புரிஞ்சுதா? இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாதிரியான அடாப்ஷன் தேவைப்படுது. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்றேன். நீங்க போயிட்டு அங்க போய் டிசைன் திங்கிங் தானப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்றாதீங்க. டிசைன் திங்கிங் வேற ஒரு ஃபார்மட்ல அங்க இருக்கும். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இது எதுக்காக நான் சொல்லிட்டு வரேன்னா, கம்பெனி டூ கம்பெனி எல்லாமே மாறுபடும், வேரியஸ் ஆகும். அங்க போய் நம்பளோட நீடையும், நம்பளோட விஷயத்தையும் மட்டுமே எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் அடாப்ஷன் இருக்கும். அந்த கல்ச்சருக்கு நம்ம ஏத்த மாரி வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ உங்க கேஸ் ஸ்டடி டாக்குமென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனிக்குள்ள போறதுக்கு. ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம், உள்ள போறதுக்கு. அப்புறம் இந்த மாரி நாலேட்ஜ் ரொம்ப முக்கியம். மத்தவங்கலாம் என்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருந்து படிப்புன்னு அந்த படிப்பு ஓரியன்டடாவே இருந்துட்டீங்கன்னா, உங்களோட நாலேட்ஜ் வந்து அப்படிதான் இருக்கும். அந்த படிச்ச விஷயமே மட்டும் தான் இருக்கும். இல்ல நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா தான், யூ ஆர் கெட்டிங் சம் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ ஸ்டார்ட் கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தேர் தேர் சைடு. சம் குட் சைட்டை போய் தேடுங்க. இன்னும் பெஸ்ட் பிராண்டை போய் தேடுங்க. யூஐ யூஎக்ஸுக்கு டெடிகேட்டடாக இருக்கிற கம்பெனிஸ் யாருன்னு போய் பாருங்க. ஒரு 10லேருந்து 30 கம்பெனியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அந்த கம்பெனியோட ரெகுலர் பிளாக்ஸை போய் படிங்க. யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி பற்றி படிங்க. ஓகே, லாலிபாப் டிசைன்ஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? மீ அப்படின்னு போடுங்க. யாருக்குமே தெரியாதுன்னா நோ போடுங்க, பரவாயில்ல. தெரியாதவங்க நோ போடுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்துட்டீங்களா, லாலிபாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெகசி கம்பெனி. ஓகே, லெகசி கம்பெனி இன் டிசைன். ஓகே, திஸ் ஃபெலோ ஸ்டார்டட் இன் பெங்களூர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனில் ரெட்டின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, லாலிபாப்போடைய ஃபவுண்டர் வந்து அனில் ரெட்டி. ஓகே, யா, he is Anil Reddy. Okay, this guy started this company at I'm thinking 2000 sometimes he started, I think so. Okay, wow, he started.
ஸோ ஹி ஹாஸ் ஸ்டார்டட் இஸ் ஒர்க்கிங் 2000 ஒன்னுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காருப்பா அவர் டிசைனராக. பிரிண்ட் டிசைனர், கிராஃபிக் டிசைனர், சீனியர் டிசைனர், சீனியர் இன்ட்ராக்டிவ் டிசைனர், டிஜிட்டல் அண்ட் ஆர்ட் டைரக்டர், அந்த மாதிரி ஒரு 8 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஃபைனலி ஹி கேம் டு ஃபவுண்டர் ஆஃப் டிசைன் அண்ட் டைரக்டர் ஆஃப் லாலிபாப் டிசைன் அண்ட் 2012 ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி இது. 2012 ஸ்டார்ட் பண்ண ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இந்த லாலிபாப் டிசைன்றது, ஓகேங்களா. பட் இன்னைக்கு இந்த லாலிபாப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இ சோல்டு த ஷேர் டு பீப்புள். இங்கே ஸ்டார்ட் பண்ண கம்பெனி லாலிபாப் டிசைன் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி மொத்தம் எத்தனை ஊரில் தெரியுமா இருக்குது? வியட்நாம், இந்தியா, துபாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஓகே, ஐ திங்க் திஸ் ஆர் த லொக்கேஷன் தேர் வேர் கிவிங் த சர்வீசஸ். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ தே சோல்டு திஸ் கம்பெனி, ஹி சோல்டு ஆக்சுவலி வேறு ஒருத்தவங்களுக்கு வித்துட்டாரு. இதோ பாருங்க, இந்தியா, யூஎஸ், யுஏஇ, வியட்நாம், 4 ஊர். ப்ரோ நீங்கள் எதுக்கு ப்ரோ இதெல்லாம் நான் எதுக்கு ப்ரோ தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா, திஸ் ஃபெலோஸ் ஸ்டார்டட் அட் 2012 ஒரு டிசைன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 200-300 பேரை ஒர்க் பண்ண வச்சு அதை நல்ல ஒரு மல்டி மாடல் நல்ல பிராண்டிங்காக மாற்றி ஒரு நல்ல பக்காவான பிராண்டாக மாற்றி இவங்க இத்தனை பேருக்கு சர்வ் பண்ண முடியுது. ஓகே, இத்தனை பீப்புளுக்கு சர்வ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவிலே. வோடாஃபோனுக்கு, பிஎஸ்என்எலுக்கு, என்னென்ன பிராண்டுக்கு பண்ணல எல்லா பிராண்டுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? இண்டஸ்ட்ரி வைஸ் தே ஹேவ் பீன் ஒர்க் லைக் எனி திங். ஓகே, இத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல பிராண்டை உருவாக்கிட்டு ஹீ சோல்ட் இஸ் திஸ் ஷேர்ஸ் டு பீப்புள் ஆக்சுவலி. இதெல்லாம் கேஸ் ஸ்டடீஸ். போய் நீங்கள் போய் பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேஸ் ஸ்டடி. ஒவ்வொரு பிராண்டுக்கும் அவங்க பண்ணியிருக்கிற ரீசெண்ட் ஒர்க்ஸை வந்து அவங்க போடுவாங்க. நீங்கள் போய் அங்கே போய் படிக்கலாம். அப்போது ரியல் டைமில் ஒரு கம்பெனி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ரியல் டைமில் ஒரு கம்பெனி எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். ஓயோ, ஆஹா, எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு கம்பெனி எப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய ஃபீல் எப்படி இருக்கும், நான் அங்கே போய் நான் கற்றுப்பேன். அப்போ இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது? இவங்க பண்ணுற ப்ரொஃபைலுக்கும் கேஸ் ஸ்டடீஸ்க்கும் நம்ம பண்ணியிருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது ஒரு யூஎக்ஸ் கம்பெனி, அவங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு இந்த மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு இவரோட ப்ராஜெக்ட் மொத்தமாக எத்தனை கோடிக்கு வித்தாருன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார், கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹி பீன் மேட் சம் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் ஹி லெஃப்ட். ஹி இஸ் ரைட் நோ ஒர்க்கிங் அஸ் அ டைரக்டர். பட் so UX Design Studio, okay, Lollipop Design Studio, prominent Bangalore-based UX design firm founded by Anil Reddy, was acquired by US-based digital solution provider Terralogic Solutions. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க இன் ஜூலை 2019. ஓகேங்களா. While part of Terralogic Group, Lollipop continues to operate on independent brand specializing in research and driven UX designs. அண்ட் கீ டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் ஓனர்ஷிப் அக்விசிஷன் டேட் 19. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. அக்விசிஷன்னா முதல் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆக்சுவலாக அக்விசிஷன்னா என்னன்னா, ஒரு கம்பெனியை நான் போய் வாங்குறேன்னா அதுக்கு பேர் வந்து அக்வைர்ட் அப்படின்னுவாங்க. அக்விசிஷன் நாங்கள் பண்ணிட்டோம் அந்த கம்பெனி அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா. பேரண்ட் கம்பெனி வந்து டெராலஜிக்கு, அவங்க தான் வந்து கலிஃபோர்னியா கம்பெனி வந்து தே ஹவ் பாட். ஸோ ஆப்ரேஷன்ஸ், லாலிபாப் ஆப்ரேட் செப்பரேட் என்டிட்டி வித் டெராலஜி குரூப்பு, maintaining its brand identity while leveraging its parent company resources by global expansions. Services, the studio offers UI UX designs for web, app, SaaS solutions. Legal entity, the website is managed by
Pixtree Digital Creative Private Limited. லாலிபாப் ஹஸ் been expanded in roots of யா நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. சென்னை சென்னையில் இருக்குது லாலிபாப் டிசைன்ஸு, மும்பையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. சரிங்களா, இது மாதிரி நிறையா இருக்குது. சோல்டு ஃபார் ஹவு மச்? So unclosed amount, undisclosed amount, while the exact amount not in public. Annual revenue estimated 3 million to 10 million with one angel fund in raised 2008. ஸோ அமௌண்ட் எதுவும் பெருசாக போடல. பட் ஆனால் ஓரளவுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ அமௌண்ட்டு போட்ட ஒரு கம்பெனியை பில் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? தே ஹாவ் காட் சம் ஃபண்டிங். ஓகேங்களா. ஸோ ஃபண்டிங் வாங்குறாங்க, வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் இப்போ அக்வயர் பண்ணி வேற ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபைன். இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி பல கம்பெனிஸ் நம்ம ஊரில் இருக்குது. டிசைன் ஓரியன்டாகவும் டெக்னாலஜி ஓரியன்டாகவும் அவங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ப்ராசஸ் வச்சுருக்குறாங்க. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றியெல்லாம் படிக்கணும்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லிங்க்டின்ல முதல்ல ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் இது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது. இப்போ நான் லாலிபாப் டிசைன் போட்டிருந்தேன், கரெக்டுங்களா? இதோ பாருங்க, எல்லோ சாக்குன்றது ஒரு கம்பெனி, டிசைன் கம்பெனி. எலிஃபேண்ட்ன்றது ஒரு கம்பெனி. திங்க் டிசைன்ன்றது ஒரு கம்பெனி. ஓகே. இந்த மாதிரி டிசைன் ஓரியன்டாகவே இருக்கிற கம்பெனிஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. பாருங்கள், ஒரு கம்பெனி தேடி போனால் எத்தனை கம்பெனி நம்மளுக்கு தெரியுது. அப்போது நீங்கள் வேலை செய்யறதுக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுற மாதிரினாலும் இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் பெட்டரான ஒரு டிசைனராக வர முடியும். ஒய்? பிகாஸ் இதுதான் பக்காவான டிசைன் ஓரியன்டான கம்பெனி. சொல்கிறது புரிஞ்சுதா? ஆனால் இதுக்குள்ளே வேலை கிடைக்குதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் தெரிஞ்சுக்குங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ சம் ஆஃப் த டிசைன் கம்பெனிஸ், வாட் தே ஆர் டூயிங் அண்ட் ஹவு தே ஆர் டூயிங். அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ், அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டடிஸ், இது எல்லாத்தையும் போய் பார்த்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுது அதெல்லாம் நம்ம லேபிள் மாதிரி நம்ம ப்ரொஃபைலில் எப்படி ஒட்டுறதுன்றத தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? உங்களோட போர்ட்ஃபோலியோ பண்ணிவிட்டு, உங்களோட ரெஸ்யூம் பண்ணிவிட்டு, உங்களுடைய டே டு டே லைஃப்பில் தினமும் உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட் என்ன? இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? இன்னும் நம்ம பெட்டராக குரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு நாளில் நடக்கிற ஆக்டிவிட்டி கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க் லைக் அ ப்ரோ லெவல் டிசைனர். டெய்லியும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்துக்கணும். ஓகேங்களா? இல்லை இல்லை, நான் ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். நீங்கள் இருங்க.
ஆனா ஆண்டர்பிரினரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடோட இருக்கிற ஆண்டர்பிரினரா இருங்க. கட்டுப்பாடு இல்லாத ஆண்டர்பிரினரா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபிரெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ உங்க ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நெறைய பேர் ஷேர் பண்ணவே இல்ல. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அதே மாரி ஒர்க் போறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்றவங்க பிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு என் கூட ஜெய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் உங்களுடைய பேட்ச்மெட் ஒருத்தர் தினேஷ்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹி இஸ் ஒர்க்கிங் அட் ஏஎஸ்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட்லி. ஜெய் வந்து டிமென்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க வந்து யாராவது லைவ் இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் சொல்றேன். யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் வித் அஸ். ஓகே. இல்ல ப்ரோ நான் இன்னும் படிக்க வேண்டியது நெறையா இருக்குது. எனக்கு வந்து டைம் இல்ல. நான் வந்து போர்ட்ஃபோலியோலாம் பண்ணணும் அப்படின்னா, பரவாயில்ல. டேக் கேர். நாட் அ ப்ராப்ளம். என்னை பொறுத்தவரையும், நீங்க வந்தீங்கன்னா, 4 விஷயத்த கத்துக்கிட்டு, 4 பிராண்ட உங்களோட ரெஸ்யூம்ல போட்டு போலாம். ஐ பீன் ஒர்க்டு ஃபார் அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரீஸ். ஐ பீன் ஒர்க்டு ஃபார் சம் அதர் கிளையண்ட். ஐ பீன் ஒர்க்டு ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ரியல் டைம்ல ஒரு 5லிருந்து 10 கிளையண்டோட லோகோ உங்க ப்ரொஃபைல்ல போட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் மதிப்பா இருக்கும். அந்த மதிப்பு உங்கள வேலைக்குள்ள கொண்டு போயிடும். பரவாயில்ல, இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ப்ரொஃபைலுக்கு வெயிட் ஏத்துறது எப்படி? அப்படின்ற மாரி நான் சொல்றேன். ஸோ அந்த வெயிட் ஏத்துறதுக்கான வேலைய பார்க்க ஆரம்பிங்க. யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு இருக்கீங்களோ, அவங்க மட்டும் எனக்கு பிங் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நான் இப்போ போடுற மெசேஜ் ஸோ போல் போடுறேன். அதில வந்து எனக்கு ஆமா ப்ரோ நான் வேலைக்கு போணும் அப்படின்னா வாங்க. ஆனா கஷ்டமா தான் இருக்கும். ஈஸியாலாம் இருக்காது. கஷ்டமா தான் இருக்கும். புஷ் பண்ற மாரி தான் இருக்கும். டெட்லைன் இருக்கும். டைம்லைன் இருக்கும். அதே மாரி கத்துக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் கைஸ் நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நீங்க ரெகுலரா பண்ணுங்க. ரெகுலரா பண்ணா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? குரோ ஆக முடியும். டன்னா? ஓகே. ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எம்ஓஎம் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட்டுக்கான ஐடியா அண்ட் பிளான் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. அத அப்படியே ஒரு ஷேர் பண்ணி லைட்டா காட்டிர்றேன் நானு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேஸ் ஸ்டடி மாரி நான் வச்சிருக்கேன் எடுத்து. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து லைவ் கேஸ் ஸ்டடீஸ். உங்களுக்கு டாஸ்க்லாம் வரும்ல, அந்த மாரி டாஸ்க் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாரி. ஸோ ஃபின்டெக் ஆப்பு, ட்ராவலு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸு, எடுடெக்கு, ஓகே லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஓகே அதுக்கப்புறம் ரீட்டெயிலு, ஓகே இ-காமர்ஸு, ஹெல்த் கேரு, இ-காமர்ஸ், லாஜிஸ்டிக் அண்ட் டெலிவரி, எஜுகேஷன், பேங்கிங்கு. ஸோ இந்த மாரி நாங்க என்ன பண்ணியிருக்கோம், இத்தனை யூஸ் கேஸஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த யூஸ் கேஸஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ ஒர்க் பண்ண குடுத்துருவேன். இப்போ நீங்க வந்து யோசிக்கலாம், ஐயோ! நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குதே, நம்மளுக்கு வேலையே எந்த ஆப்ல பண்றது தெரியலையேன்னு நீங்க யோசிச்சா கூட, என்கிட்ட இத்தன ஆப்ஸ் இருக்குது ஒர்க் பண்றதுக்கு. 90 ஆப் இருக்கு என்கிட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த 90 ஆப்பையும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு ஆப் உட்காந்து ஒர்க் பண்ணா கூட, ஒரு 2, 3 டேஸ் இல்ல சாரி ஒரு 2, 3 மந்த்துக்குள்ளவே உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு சூப்பரா ஒரு 10லருந்து 15 ஆப் பண்ண முடியும். இந்த எக்ஸெல் ஷீட்ட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணா. ஸோ
இதுதான் என்கிட்ட இருக்கிற அந்த 90 டேஸ்க்கான பிளான். ஓகேவா? இந்த 90 டேஸ் பிளானை நீங்கள் ப்ராப்பராக போட்டீங்க, ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா யூ மே கெட் கிளாரிட்டி இன் யூஐ யூஎக்ஸ் ப்ராப்பர். அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் சிஸ்டம். நீங்கள் பண்ணுற ஒர்க் நல்லா பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட போய் ரிவ்யூ கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் மெச்சூரிட்டே ஆகுற வரையும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் போயிட்டு, சார் நான் பண்ணிட்டு நல்லா இருக்கேன், நான் பண்ணது நல்லா இருக்கேன், நான் பண்ணது நல்லா இருக்குதா. கெட் த ஃபீட்பேக் ஃப்ரம் பீப்புள். ஓகே, கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, வாங்குங்க, தப்பு கிடையாது. கிரிட்டிசிசம் இஸ் குட் ஃபார் த பீப்புள் ஹூ கேன் லேர்ன் ஆர் ஹூ வாண்ட் டு லேர்ன். ஓகே, ஃபைன் கைஸ். டுமாரோ நோ செஷன். நாளைக்கு செஷன் கிடையாது, சண்டே. சாரி, யா சண்டே. வில் ஸ்டார்ட் ஆன் மண்டே ஆன்வர்ட்ஸ். ஓகே, ரெடியா? டன்னா? கிளியர்? யாருக்காவது டவுட் இருக்கா? கார்த்திக், மணி, கவித், முகமது, அஜித், மிருதுலா, சௌமியா, சரண். கிளியராக இருக்கீங்கன்னா கிளியர் போட்டுருங்க. ஸோ இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேஷன் தான். ஓகேங்களா? ஒரு யுஐ யூஎக்ஸ்குள்ள டிசைனராக வேலைக்கு வரணுன்றது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் வென் யூ ஆர் டூயிங் த ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகலாம் ஈஸியாக. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் மை லேர்னிங், மை ப்ராசஸ். ஸோ நான் அக்சென்ச்சரில் வேலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது என்னோட லேர்னிங் தான். ஓகேவா? எனக்கு வந்து எந்த இன்ஸ்டியூட்டும் வந்து ஹெல்ப் பண்ணல. ஓகே, அண்ட் தென் நான் விக்டோரியா சீக்ரெட்குள்ளே வேலைக்கு போனது என்னுடைய முயற்சினால தான். ஸோ சிஎஸ்கேக்குள்ளே வேலைக்கு போனது என்னோட முயற்சினால தான். எனக்கு வந்து படிப்புக்கு தான் நான் வந்து இந்த லேர்னிங் நாலேஜுக்காக மட்டும்தான் நான் வந்து இன்ஸ்டியூட் பக்கம் போனே தவிர்த்து அவங்க எனக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. ஓகே, ஸோ யாரும் நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான கருத்தும் கூட. ஓகேவா? உனக்கு ரூட்டை காட்டுவாங்க, வழியை காட்டுவாங்க, உனக்கான வேலையை நீ தான் பிடிச்சிட்டு போகணும். நீங்கள் தான் பிடிச்சிட்டு போகணும், அதுதான் விஷயம். இங்கே யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நோ ஒன் வில் ஹெல்ப் யூ, நோ ஒன் வில் டுக் யூ டு சம்வேர். நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக நான் அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கே கிடையாதுங்க, மேனுவல் தான். புரிஞ்சுதா? ஓகேப்பா, ஃபைன். ஸோ ஓகே கைஸ், பார்க்கலாம். ஸோ நாளைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, மண்டே மறுபடியும் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், பார்க்கலாம், பாய். பாய் கைஸ். ம்.